புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. பேசிக்லி ஒரு ஸ்டாக் எடுத்து ஸோ அதில் வந்து ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ், செக்டாரோட பொட்டன்ஷியல், அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட பொட்டன்ஷியல், இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். என்ன டேக்அவே அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம அந்த பர்டிகுலர் செக்டார் நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கலாம். முன்னாடியே சொல்லியிருக்கிற மாதிரி லைக் அட் த மேக்ஸ் நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு கம்மியாக தான் வந்து மார்க்கெட்டில் இருக்கேன். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட அனாலிசிஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் ஸ்டில் ட்ரையல் அண்ட் எரர் தான். நான் பண்ணுறதுல ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா அதை நான் சரி பண்ணி அடுத்த தடவை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அண்ட் அகெயின் ஒரு பை ஆர் செல் டெசிஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறையா பார்க்குறோம்ல. இப்போ நானும் வந்து நிறைய யூடியூபர்ஸ் ஃபாலோ பண்ணுறேன், நிறைய அனலிஸ்ட் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க நிறைய தடவை சொல்கிறதுல வந்து லைக் ஓகே இந்த ஸ்டாக் நல்லாயிருக்கு வாங்குங்க இல்லை விற்றுருங்க அப்படின்னு சொல்லும் போது அதில் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமாக நான் எப்போவுமே பார்க்குறது என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிறது வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கான டெசிஷன் மட்டும்தானே ஒழிய உங்கள் போர்ட்ஃபோலியோக்கான டெசிஷன் கிடையாது. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு ஸ்டாக்கை நான் வாங்குறதா வேணாமா அப்படிங்கிறத வந்து என்னால் மட்டும்தான் முடிவு பண்ண முடியும். இல்லை என்னோட போர்ட்ஃபோலியோவை பர்சனலாக புரிஞ்ச ஒருத்தர்னாலேயோ அதே மாதிரி என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, அந்த உள்ள இருக்கிற போர்ட்ஃபோலியோ வேல்யூவோட முக்கியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அதை முடிவு பண்ண முடியும். ஸோ தட் பேசிக்லி மீன்ஸ் எய்தர் நான் பண்ணணும் இல்லை என்னோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுற யாரோ ஒருத்தர் பண்ணணும். ஸோ சுஸ்லான் ஆக்சுவலி வந்து நான் ஒரு வருஷம் முன்னாடி இந்த ஸ்டாக்கை ஃபஸ்ட் டைம் என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் எடுத்து அனலைஸ் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு கன்வின்சிங்காக எதுவுமே தெரியல. ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் மூமெண்ட் இருந்துகிட்டு இருந்தது. லைக் இப்போ பார்த்தோம் அப்படின்னா சரி பார்த்தோம்னா ஒரு போன மேலேருந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு கரெக்டாக ஒரு 1 இயரில் பார்த்தோம்னா ஒரு 480% மூவ் ஆயிருக்கு. அந்த டைமில் வந்து இது ஒரு பென்னி ஸ்டாக் தான். ஏன்னா அப்போ ஒரு 10 ரூபாய்க்கு கம்மியாக தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. இந்த ஜூன்லேருந்து மூவ் ஆக ஆரம்பித்தது லைக் இந்த பிப்ரவரி வரைக்கும் அப்படின்னா இன்ஃபேக்ட் 1 இயர் அப்படின்னு கூட இல்லை, ஒரு 6 to 8 monthsலேயே வந்து இந்த மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ரேஞ்ச் பவுண்டஸில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் டெக்னிக்கல்ஸ் வரலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, 67,000 crore மார்க்கெட் கேப் இருக்குது. ஆஸ் அ கம்பெனி இவங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எனர்ஜி செக்டரில் இருக்காங்க. பேசிக்லி விண்ட் எனர்ஜி ஜெனரேஷன் அண்ட் விண்ட் எனர்ஜி ஜெனரேஷனுக்கான ஸோ விண்மில்லுக்கான அந்த இன்ஜின் அதோட அசசரிஸ் வந்து இவங்க மேனுஃபேக்சரும் பண்ணி கொடுக்குறாங்க. ஒன் ஆஃப் தி மேஜர் எனர்ஜி கம்பெனிஸ் இன் இந்தியா அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப ஃபண்டமெண்டலாக செக் பண்ணணும், பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா பிஇ வந்து 94 அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜாஸ்தி. சேல்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணியே பார்த்துக்கலாம். சேல்ஸ் க்ரோத் வந்து 1 இயரில் நியர் 10% இருக்குது, 3 இயர்ஸில் 25% அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது. ஸோ முக்கியமாக எனக்கு இதில் படுறது வந்து டெட் வந்து இன்றைக்கி 150 crore இருக்குது அப்படின்னாலும் பட் 3 years பேக் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 5,000 crores வந்திருக்கு. அதிலிருந்து தே ஹாவ் brought it down. ஸோ டெட் டு ஈக்விட்டி ஆஸ் ஆன் டுடே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ டெட்டு வந்து அவங்க பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இபிஎஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாலும் பட் க்ரோத் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். ஸோ பியர் கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி பிஇ 94 அப்படிங்கிறது நமக்கு ஜாஸ்தி. பட் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட பியர்ஸ் எல்லாமே வந்து இதை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அதோட மார்க்கெட் லீடர் சீமென்ஸ் வந்து 105, இப்போ பெல்லெல்லாம் 352னா இதில் ஆப்வியஸ்லி ரொம்ப ஓவர் வேல்யூடானதான் வந்து இந்த செக்டரே இருக்குது அப்படின்னு நம்ம இதை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நான் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் எடுத்துக்கல அப்படின்னாலும் நெகட்டிவ் பாயிண்ட்டாகவும் நான் இதை எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா மேபி தட்ஸ் ஹவ் த செக்டார் ஒர்க்ஸ், ஆர் மேபி ஆஸ் அ செக்டர் இட்ஸ் ஓவர் வேல்யூட் அப்படிங்கும் போது
எக்ஸ்பான்ஷன் வந்து கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்குள்ளே இருக்காங்க. இப்போது இந்தியா வந்து ஆஸ் அ கவர்மெண்ட் நமக்கு பாலிசிஸ் நிறையா வச்சுருக்காங்க. லைக் 2030 நம்மளோட ரினியூவபிள் எனர்ஜிஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகணும், அந்த மாதிரி நம்ம டார்கெட்ஸ் வச்சு மூவ் ஆகுறாங்க. அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஃப்ளெஜ்டு எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். பட் ப்ரமோட்டர் ஹோல்டிங் 13 இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் ஆப்வியஸ்லி 2013 டைம்லாம் இருந்து பார்த்தோம்னா இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 1/3 கிட்டேயே வந்திருக்கு. பட் ஒரு 5 டைம்ஸில் பார்த்தோம், 5 இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ மார்ச் 2020 கோவிட்க்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேருந்து இது அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஆப்வியஸ்லி சின்ன சின்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாலும், பட் ஒரு ட்ரெண்டாக பார்த்தோம்னா இட்ஸ் இன்க்ரீசிங். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து இங்கே நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவாக மாறிட்டு இருக்கு. நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் வந்து லாஸ்ல இருந்து ப்ராஃபிட் வந்து மறுபடியும் இந்த 23 வந்து ஒரு எக்ஸப்ஷன் மாதிரியே தான் இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். மற்றபடி ஆஸ் ஆன் 24 அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் லுக்கிங் ஓகே. முன்னாடியே சொன்ன மாதிரி க்ரோத் ஸ்டோரி அப்படிங்கிறது இட்ஸ் ஓகே. இந்த வருஷத்துக்கு 9% அப்படின்னாலும் 3 வருஷத்தில் 25% அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. ப்ராஃபிட் க்ரோத் அப்படிங்கிறதும் வந்து குட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 24 வந்து பாசிட்டிவில் இருக்குது. போன வருஷம் நெகட்டிவ்ல இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி பாசிட்டிவாக இருந்திருக்கு. பட் இது ஏன் அப்படிங்கிறத நம்ம சின்னதாக பார்க்கலாம். ஸோ ரிசீவபிள்ஸ், இன்வென்ட்ரி, ஸோ பேசிக்லி தே ஆர் பையிங் ஸ்டஃப் விச் இஸ் ப்ராபப்ளி குட். ஸோ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில் பார்த்தோன்னா ஓகே, தே ஆர் அன் so to say an infra company, they have to set up infrastructure for their wind energy generation. Financing activities, proceeds from shares வந்து 2000. ஸோ இந்த நம்பர் வந்து நமக்கு கிரிட்டிக்கல். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் லைக் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ விச் டிபிக்கலி மீன்ஸ் அவங்க வந்து ஷேர்ஸை விற்றுருக்காங்க. ஆப்வியஸ்லி அவங்க ஒரு 5000 crore கடனில் இருந்து இப்போ 150 கோடிக்கு கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா எதையாவது ஒன்று அவங்க விற்று தான் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க ஷேர்ஸை விற்றுருக்காங்க அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டில் பார்த்தோம்னாலே ஒரு 3000 கோடி கிட்ட அவங்க ஷேர்ஸ் விற்றுருக்காங்க 2 வருஷத்துலேயே. ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் போன வருஷம் ரொம்ப ஹெவியாக பே பண்ணியிருக்காங்க, இந்த வருஷம் பே பண்ணி தான். ஸோ தட்ஸ் ஹவ் தே ஹவ் brought it down, which is again good. ஸோ போன வருஷம் அது நெகட்டிவ்ல இருந்து இந்த வருஷம் வந்து பாசிட்டிவ்க்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் தேர் பேக் இன் பிஸ்னஸ். எங்கே இருந்து அவங்க வந்து ஒரு பிஸ்னஸை நல்லா ரன் பண்ணாங்கன்னா ஐ திங்க் தே ஷுட் பி ஏபிள் டு டூ வெல். ரேஷியோஸ் குவிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஓகே, கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் மைல்டாக கம்மியாக ஆயிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. பட் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட்டிங், அது நாட் தேர் பெஸ்ட். இப்போ 2013-14 டைம்ஸ்லாம் பார்த்தோம்னா இட்ஸ் பீன் பெட்டர். பட் நம்ம அவங்களோட டவுன்ஃபால்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா தேர் டூயிங் பெட்டர் அப்படின்னு நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸில் பார்த்தோம்னா ப்ரொமோட்டர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ஆப்வியஸ்லி இட்ஸ் ரெடியூஸ்ட், ஏன்னா அவங்க ஷேர்ஸ் விற்றுருக்காங்க. எஃப்ஐஐ டிஐஏயோட ப்ரெசன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது கண்டிப்பாக போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ போன வருஷம் ஒரு 13% இருந்தது, இந்த வருஷம் ஒரு 26% கிட்ட வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 18, 20. ஸோ ஆல் டைம் ஹை அப்படின்னு நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டிடியூஷன் வைஸ் கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னு இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ சம்மரைஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஸ்டாக் பி ஜாஸ்தியாக இருக்குது, பட் செக்டார் வைஸ் பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. டெட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் இதை நம்ம ஒரு ஜொமேட்டோ ஸ்டோரி மாதிரி கூட கன்சிடர் பண்ணலாம். ஜொமேட்டோவும் இதே மாதிரி ரொம்ப ஹை டெட்டில் இருந்து டெட் கிளியர் பண்ணி இப்போ ஒரு பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட் 1.5 இயர்ஸில் வந்து ஜொமேட்டோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபினாமினலாக இருக்குது. அதே மாதிரி அவங்களோட க்ரோத் நல்லா இருக்கு. ஸோ இது நம்ம விக்கியில் போய் பார்த்தோம்னா கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரியுது, ஏன் வந்து இவங்க இவ்வளோ பெரிய டெட்டில் போனாங்க அப்படின்னு. ஸோ அவங்களோட டவுன்ஃபால் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2008 இருந்திருக்கு. அந்த டைமில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தே வாண்டட் டு கோ இன்டர்நேஷ்னல். ஸோ அவங்க மார்க்கெட்டுக்குள்ளே வந்து
ஒரு 2 இயர்ஸில் வந்து தே ப்ராப்ளி வெண்ட் இன்டர்நேஷ்னல். ஸோ அதுக்கு வந்து அவங்க நிறைய டெட்ஸ் எடுத்துருந்துருக்காங்க. ஸோ 2008 நமக்கு மார்க்கெட் கிராஷ் ஆனது தெரியும். பேங்கிங் செக்டர் ஃபால் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய ரெசெஷன் போச்சு. ஸோ தட் ப்ராப்ளி இம்பேக்டட் தெம் அ லாட். அதில் வந்து அவங்க டவுன்ஃபால் ஆரம்பிச்சிருக்கு. அங்கேருந்து ஐ டோன்ட் திங்க் தே வேர் ஏபிள் டு ரிவைவ் ஃப்ரம் தேர். இன்ஃபேக்ட் இது வந்து கோவிட் கிராஷ் கூட கிடையாது. பார்த்தீங்கன்னா 2019 ஜனவரி 20லேயே வந்து கிராஷ் ஆயிடுச்சு. மார்ச் 20ல தான் வந்து கோவிட் கிராஷ் நமக்கு வந்தது. ஸோ கோவிட் கிராஷ் வந்து அதோட லைக் இவங்களோட ப்ரீவியஸ் லோக்கு கீழே கூட அதை எடுத்துகிட்டு போகலை. ஜஸ்ட் அங்கேருந்தே வந்து அவங்க ரிவைவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி இட்ஸ் பெட்டர் ஸ்டோரி. அண்ட் லைக் ஐ செட் மே 23 அப்படிங்கிறது இது இந்த பர்டிகுலர் மூமெண்ட்டுக்கு ரீசன் என்ன அப்படின்னா லைக் போன இயர் புக்கில் வந்து தே மேட் சம் ரியலி குட் நம்பர்ஸ் போன வருஷத்தோட ரிசல்ட்ஸில். ஸோ அது வந்து இட் ஹஸ் ப்ராப்ளி புஷ்ட் இட் அப். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா லைக் ஆஸ் அ பிஸ்னஸ் அவங்களுக்கான பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க விண்ட் எனர்ஜி ஜென்ரேஷனில் இருக்காங்க அப்படிங்கும் போது ஸோ நமக்கு வந்து இப்போ இந்தியாவில் வந்து விண்ட் எனர்ஜிக்கான நெசசிட்டி எவ்வளோ இருக்குது, அதோட ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரியிலிருந்து வந்த ரிவ்யூ. ஸோ இதில் வந்து ஆப்வியஸ்லி ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க முக்கியமாக சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்ஷோர் விண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து லைக் இப்போ நம்ம லேண்ட்லேயே வந்து பண்ணுறோம் அப்படின்னா அது ஆன்ஷோர். நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் பொள்ளாச்சி சைடில் நிறையா பார்த்துருப்பாங்க, இல்லை சவுத்தில் நிறையா பார்த்துருப்பாங்க. ஆஃப்ஷோர் அப்படிங்கிறது வந்து கடலில் பண்ணுறது. ஸோ இந்தியாவில் வந்து 2 பர்டிகுலர் ஏரியாஸ் வந்து ஐடென்டிஃபை ஆகிருக்கு. ஒன்று வந்து குஜராத் சைடில் இருக்கிற கடல், இன்னொன்று வந்து தமிழ்நாடு சைடில் இருக்கிறது. ஸோ இதில் வந்து முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா 70 கிகாவாட் வந்து அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து ஐ திங்க் பை 2030 பண்ணணும் அப்படிங்கிறது. இது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இது வரைக்கும் இல்லை, புதுசாக இப்போ தான் வருது அப்படிங்கிறதுனால இதுக்குள்ளே இவங்க போகிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இதோட கான்கால் நோட்ஸ் பார்க்கும்போது ஸோ ஆப்வியஸ்லி தட் இஸ் அ கொஷின் அபவுட் ஆஃப்ஷோர். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கொஷின் வரும்போது மிஸ்டர் ஜலாசனி அவர் தான் சிஇஓ. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆஃப்ஷோரை பற்றி கவர்மெண்ட்டோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், பட் இதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது, பட் அது செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. அதுக்கான டைம் நிறைய ஆகும். ஸோ இட் மைட் டேக் 5 to 6 years டு ஈவன் ஸ்டார்ட் இன் டு இட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறார். ஸோ ரொம்ப பாசிட்டிவாக அதை பற்றி பேசலை, பட் ஆப்வியஸாக அது ஒரு பொட்டன்ஷியல் ஏரியாவாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ இவங்களுக்கு இங்கிருந்து பிஸ்னஸ் வேறு என்ன வந்து இவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறது முக்கியமாகுது. ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் வந்து நான் மறுபடியும் வந்து இதை தேடும் போது நான் உங்களோட ஆர்டர் புக் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இது வந்து சுஸ்லானோட வெப்சைட்டில் இருக்கிற ப்ரெஸ் ரிலீஸஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி தே ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் நியூ ஆர்டர்ஸ். இஸ் தேர் லார்ஜஸ்ட் ஆர்டர் புக் இன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க இன்னொரு 1 or 2 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நான் இதில் என்ன பார்த்தேன் அப்படின்னா மார்கன் ஸ்டான்லி வந்து இவங்களோட க்ரோத் ரேட் வந்து 57% இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் 3 years, 24லேருந்து 27 வரைக்கும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டெக்னிக்கலி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கரண்ட்லி அட் இட்ஸ் 52-week ஹை. இதை வந்து நம்ம ஒரு ரேஞ்ச் பவுண்டாக கன்சிடர் பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ நமக்கு வந்து ஒரு 4 months தான். ஸோ இது வந்து எப்போ பிரேக் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது, பட் we can wait. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு இங்கிருந்து அதோட பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் பெருசாக இருக்குது. அதோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா கூட நியர்லி 100 rupees கிட்ட தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 2 times ஃப்ரம் ஹியர். அதோட ஆல் டைம் ஹை போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிஸ்னஸ் இன்னும் எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். பட் இதில் வந்து நமக்கு இருக்கிற ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம இன்னைக்கு நான் இதை வாங்கணும் அப்படின்னா ஒரு 50 ரூபாயில் நான் வாங்கணும். எனக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்து இதுதான், ஆர் இது அப்படின்னு வச்சுக்கலான்னு. மேபி இந்த லெவல் இல்லை இந்த லெவல் ஏதோ ஒன்று அப்ராக்சிமேட்லி 36 or 37 rupeesல நான் வைக்கணும் அப்படின்னா
அதுவே வந்து எனக்கு ஒரு 25-26% வரைக்கும் இருக்குது. பட் இதை நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கிறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இது ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது, ஸோ இது கண்டிப்பாக கீழே வந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ அப்போ வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு இது மறுபடியும் மேலே தான் போகும். ஸோ இதை நான் ஸ்டாப் லாஸாக வைக்கிறது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நான் அடுத்த அவைலபிள் சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்த்து தான் நான் போகணும். ஸோ ஒரு 30 rupees கிட்ட வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40%க்கு மேலே நமக்கு ஸ்டாப் லாஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இது லாஸ் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நான் கன்சிடர் பண்ணணும். பக்கத்தில் வந்து நமக்கு டார்கெட் எதுவுமே கிடையாது. லிட்ரலி லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 2011 இருந்து ஒரு 13 வருஷத்துக்கு வந்து இது இந்த லெவலுக்கு மேலே போகவே இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு ஆப்வியஸாக ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இருக்கிறதுலேயே ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம், ஒரு 85 rupees அப்படிங்கிறத. பட் அந்த 85 அப்படிங்கிறதும் பார்த்தோம்னா நமக்கு கரண்ட் ப்ரைஸில் இருந்து 70% இருக்குது. பட் இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ டெக்னிக்கலி இது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டர்ன் வந்து கொடுக்கல. ஆப்வியஸ்லி லைக் கரண்ட் பேட்டர்ன் நல்லா தான் இருக்குது, இது பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னாலும், பட் இது எங்கே ரிவர்ஸ் ஆகும், எங்கே சப்போர்ட் எடுக்கும், எங்கே ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியராக என்னால் சொல்ல முடியல. அதே மாதிரி இன்னொரு சின்ன ரிஸ்க்கும் இதில் இருக்குது. என்ன அப்படின்னா இது வந்து சர்வேலன்ஸில் இருக்குது, என்எஸ்சியோட ஏஎஸ்எம் சர்வேலன்ஸில் இருக்குது. பேசிக்கலி ஏஎஸ்எம் சர்வேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கல் இதை பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி அவங்க வைக்கிறாங்க. லைக் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது, இல்லை ரொம்ப அப்நார்மலான வால்யூம்ஸ், அந்த மாதிரி சில எலிஜிபிலிட்டிஸை வச்சு அவங்க சர்வேலன்ஸ்குள்ளே கொண்டு வராங்க. விச் மீன்ஸ் இதில் இன்ட்ராடே பண்ண முடியாது. அதே மாதிரி நமக்கு செட்டில் ஆகிற டைம்ஸ் கொஞ்சம் மாறலாம். அது ஏஎஸ்எம்லேயும் 4 லெவல் இருக்குது, இது 4வது லெவலில் இருக்குது, விச் இஸ் மோர் சிவியர். ஸோ ஏஎஸ்எம் 1 அப்படிங்கிறது வந்து கம்மின்னு வச்சிட்டோம்னா ஏஎஸ்எம் 4 அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான சர்வேலன்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதில் தான் இது இருக்குது. பட் அது ஒரு பெரிய ரிஸ்க்காக கன்சிடர் பண்ண தேவையில்லை லாங் டேர்முக்கு. ஏன்னா நிறையா கம்பெனிஸ் வந்து என்எஸ்சியோட ஏஎஸ்எம் சர்வேலன்ஸில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 100 கம்பெனிஸ் கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஈவன் ரொம்ப பெரிய கம்பெனிஸ் லைக் டாடா மோட்டர்ஸ்லாம் கூட அதில் இருக்குது. ஸோ அதை ஒரு பெரிய ரிஸ்க்காக கன்சிடர் பண்ண வேண்டாம், பட் ஹேஸ் டு பி அன் இன்ஃபார்ம்டு திங். ஸோ இன் சம்மரி நான் பார்த்தேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நம்ம ஒரு ஃபண்டமெண்டல்ஸை மட்டுமே பேஸ் பண்ணியோ இல்லை டெக்னிக்கல்ஸை பேஸ் பண்ணியோ இதில் என்டர் ஆக முடியும்னு எனக்கு தோணலை. ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸில் நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இருக்குது. பிஇ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, செக்டர் வைஸ் நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னாலும் பிஇ 94 அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜாஸ்தி. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மியாக இருக்குது, கேஷ் ஃப்ளோ ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. பட் யா, நார்மலாக ஒரு ரொம்ப ஸ்டேபிளான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்கிற மாதிரி அதோட ஃபண்டமெண்டல் இல்லை தான். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்களோட டெட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் க்ரோத் நல்லா இருந்துகிட்ருக்கு, ஃப்யூச்சர் ஆர்டர் புக் நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணலாம். டெக்னிக்கலி பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு கிடைக்கிற ஸ்டாப் லாஸோ இல்லை வந்து டார்கெட்டுமே வந்து ரொம்ப ஃபார்ஃபெச்டாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க நம்ம ரெடியாக இருக்கிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இது இன்னும் ஒரு ஹாட் ஸ்டாக்காக மாறலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இட் வாஸ் அ ஹாட் ஸ்டாக் லாஸ்ட் இயர். பார்த்தோம்னா இந்த 6 months வந்து ஒரு பெரிய மூவ் கொடுத்தது. பட் இப்போ வந்து இட்ஸ் கன்சால்டேட்டிங். இந்த கன்சால்டேஷன் எவ்வளோ நாள் போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது எப்போ வேணால் பிரேக் ஆகலாம், எய்தர் சைடு. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான். ஸோ நார்மலி நான் வந்து ஒரு ஸ்டாக்குள்ளே போகும்போது எப்படி வந்து அந்த ரிஸ்க்கை வந்து நான் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 20% ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், இல்லை 40% ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ இன் அப்சல்யூட் மணி. இப்போ நான் வந்து இதில் 50 ரூபாயில் இருக்குது. ஸோ நான் ஒரு 100 ஸ்டாக் வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு 5000 ரூபா ஆகும். ஸோ அதில் எனக்கு ஒரு 40% லாஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு ஒரு 2000 ரூபா லாஸ் ஆகும். ஸோ அந்த 2000 ரூபாயை வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நான் வேற எங்கேயாவது வந்து அதை நான் மிட்டிகேட் பண்ணிக்குவேன். நான் என்னோட இன்னொரு ஸ்டாக் வந்து நான் ஆல்ரெடி ஒரு 10,000 ப்ராஃபிட்டில் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த 2,000 வந்து நான் அதிலிருந்து கழிச்சிக்க முடியும். ஸோ நெட்டாக பார்க்கும்போது
லாஸ் தான் அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப பெரிய ஹிட்டாக இருக்காது. டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் போர்ட்ஃபோலியோ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பை ஆர் செல் அப்படிங்கிற டெசிஷன் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோ அண்ட் இண்டிவிஜுவல் ரிஸ்க் அப்படைட். நான் பர்சனலி இதில் வந்து என்டர் ஆகலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ வில் பை இன் டு திஸ் அண்ட் ப்ராப்ளி எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். பை.